இந்த கடை தாங்க. இந்த கடையில என்ன? நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அது இந்த கடையில தான் வாங்கி வச்சிருக்கேன். மெனக்கிட்டு ஒரு மனுஷனை தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்தி பில் பே பண்றதுக்காக கூட்டிட்டு வர. பிறகு நான் என்ன செய்ய? நீங்க தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க. கன்னியாகுமரி நான் வரமாட்டேன்னு தானே சொன்னேன். கூட்டிட்டு வந்ததுக்காகவா? சரி வாங்க. சரிம்மா. நானும் வாங்கி வச்சிருக்கேன் பாத்துக்க. என்னது? இந்த கடையில தான். அதுக்கு என்ன செய்ய? இங்க பாரு வினோத், தங்கச்சியை கட்டி கொடுத்தா மட்டும் போதாது, அவளுக்காக செலவும் செய்யணும். சீராமா செலவு செய்யறதுக்கு? அப்படிதான் வச்சுக்கேன். நீ தானே கூட்டிட்டு வந்த. உன் புருஷன் தானே கூட்டிட்டு வந்தேன். அவன் எங்க? அவன் தண்ணிக்குள்ள கிடக்கான். அப்ப அவனை நீ தூக்கவே இல்லையா? அவன் எதுக்கு பே பண்ண போறது நீ? அவன் எதுக்கு? அப்ப அவன் கார்டுல காசே கிடையாதா? அவன்கிட்ட கார்டே இல்ல. மாமாவோட கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அதையும் எனக்கு ஜீரோ பேலன்ஸ் ஆக்கி கொண்டு போய் கொடுத்துட்டோம். அதே மாதிரி என் பேங்க் பேலன்ஸையும் ஜீரோ ஆக்கணும்னு நினைச்சிட்டேன். ஏதோ என்னால முடிஞ்சது. நான் ஒரு தங்கச்சி தானே வந்திருக்கேன், அவன் வரலையே. அக்கா, அதெல்லாம் அவங்க எல்லாரும் செலவு பண்ணுவாங்க. வாங்க 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 வாங்க. அண்ணே கூட்டிட்டு வந்துட்டேன். சீக்கிரமா வாமா. நீ எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போயிட்ட. வாரவங்க ஃபுல்லா நீ வாங்கினதான் வேணுங்காங்க. நான் என்ன செய்வேன்? கொடுத்துடல. அது எப்படி கொடுப்பேன்? அதான் நீ உன் புருஷனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே. சரி, நான் ரொம்ப சந்தோஷம். உள்ள பத்தியா? சரிக்கா. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போவோம். நீ உள்ள போ சக்தி, நான் வரேன். சரி, பில் பே பண்ணனும். நீ உள்ள போ சக்தி. உன் நொண்ணேன்னு ஒருத்தர் இருக்காம்ல, அவன் உள்ள தானே நிக்கான். நீ உள்ள போ, அவன் உனக்கு பே பண்ணுவான். அப்ப நீ யாரு? நான் கௌதமோட ஃப்ரெண்டு. அப்ப நீ எனக்கு அண்ணன் கிடையாது. கன்னியாகுமரியில இருந்து போற வரைக்கும் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் என் பொண்டாட்டிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் நல்லா பேசாமல இவங்க கூட கூட்டணி வச்சுக்காதீங்க. நான் என்ன கட்சியை நடத்துறேன், இவங்க கூட கூட்டணி வச்சுக்காதன்னு சொல்றேன். அவன் அண்ணன் மாதிரி பேச மாட்டேங்க. அதுக்காக அண்ணன் இல்லன்னு ஆயிருமா? அவன் முழுசா அவன் ஆட்டை போடணும்னு நினைக்கான். ஒருத்தன் நம்ம ஊருக்கு வாக்கப்பட்டு வந்துட்டான்னா ஒரே டே ஆட்டை போடுவாங்க. இந்த பாரு சக்தி, ஞானி மாதிரி பேசாத. உள்ள போ. ராமகிருஷ்ணா, நீ அவளுக்கு அண்ணன் கிடையாது. அதனால இங்க போ அங்க போனா நீ சொல்லக்கூடாது. நான் அவன் புருஷன், நான் தான் சொல்லுவேன். அப்புறம் உன் தலையெழுத்து. கையில எல்லாத்தையும் வாங்கிட்டியா? வாங்கிட்டு இருக்க ராமகிருஷ்ணா. வேணுங்கதை வாங்கிரு, எதையும் விட்டுறாத. சரியா? சரி ராமகிருஷ்ணா. ஓஹோ, அப்படி போதா கதை. என்ன ராமகிருஷ்ணா வெளியில நிக்கிறேன்? உள்ள வந்து வேணுங்கதை வாங்கு வா. என்ன சொன்னேன்? உன்னையதான் சொல்றேன். போ ராமகிருஷ்ணா, மாப்பிளைக்கு பெரிய மனசு. ஆமாண்டா, ரொம்ப பெரிய மனசுதான். அவனை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு. வா, வந்ததுக்கு அப்புறம் சொல்லு. இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கு வா. சரிடா, நான் இப்போ வரேன். வா ராமகிருஷ்ணா, வாங்கு. சரிடா, நான் கையில வச்சிருக்கேன் பாத்தியா, இதெல்லாம் 1000 ரூபா. வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி வாங்கி வச்சுக்க. உனக்கு இதெல்லாம் எப்படிடா தெரியும் இதெல்லாம் வீட்டுக்கு நல்லதுன்னு? என் பொண்டாட்டி தான் சொன்னா. அவ தானே வாங்கி கொண்டு என் கையில கொடுத்துட்டு போயிருக்கா. அப்படியா? நானும் வாங்குறேன்டா. வாங்கன்னு தானே சொல்றேன். சரி வினோத், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாத்துக்க. எல்லாரையும் குடிச்சு வந்திருக்கோம்ல ராமகிருஷ்ணா. சரி வினோத், நீ நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்ப. சரிடா, எனக்கு புகழ்ச்சி ஒத்துக்காது. போய் வாங்கு. சரி, எப்படி எப்படி ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான் பாரு நமக்கு. ஆமா, என் அண்ணனை நீ சாதாரணமா நினைச்சல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கையில. என்ன சக்தி, ராமகிருஷ்ணன் எப்படி இருக்கான்? அவன்கிட்ட துட்டே கிடையாதா? அதெல்லாம் வச்சிருப்பான் கல்லப்பே, நடிப்பான். அதானே சக்தி, குற்றாலத்துக்கு போகும்போதும் நானும் அப்படின்னு தானே செலவு பண்ணோம். 1 ரூபா இல்லன்ட்டானே. வச்சிருப்பான், காரத்துக்கு மனசு இல்லாம இருப்பான். சரி சக்தி, உனக்கு வேணுங்கிறத போய் வாங்கு போ. எனக்காவது நீங்க பில் பே பண்ணுவீங்களா? என் பொண்டாட்டிக்கு நான் தான் பண்ணுவேன். ஸ்வீட்டுங்க நீங்க. அடுத்த தடவை கொடைக்கானல் போவோனே. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே? சேச்சே, கல்யாணத்துக்கு முன்னாடியே. சீ போங்க சக்தி, அந்த அனுபவமும் தெரிஞ்சுக்கணும்ல. வெறும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேந்த முடிக்க கூடாது பத்தி அதுக்கு தான் சொல்றேன். சீ, நீங்க ரொம்ப மோசம். சீங்க. அண்ணா வெளுத்து திவ்யாவும் வரங்க. என்ன மாப்ள, நீ பாட்டுக்கு வந்துட்ட? வாங்கியாச்சு, வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன மாப்ள கையில இருக்கு? இவ்வளவு வாங்குனீங்க? வீட்டுக்கு நல்லதுன்னு திவ்யா சொன்னா. அவ சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு எது? அதான் வாங்கியிருக்கேன். சரி மாப்ள, அவங்க 2 பேரும் வரல, நீ அதுக்குள்ள வெளியே வந்துட்ட. அவங்க இன்னும் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, வாங்கிட்டு வருவாங்க. நீ தானே பில் பே பண்ணுவேன்னு சொன்ன. என்ன சக்தி, அவன் சிரிப்பே சரியில்லையே. ஆமாங்க, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. யோயோ, என்ன வாங்கிட்டு நிப்பட்டு போயிட்டே இருக்க? நில்லு. என்ன சக்தி நடக்குதுங்க? தெரியலையேங்க. எங்க இருக்கு நிப்பாட்டுறீங்க? வாங்கிட்டு நிப்பாட்டு போயிட்டே இருக்க. போதனை செய்வேன், வாங்கிட்டோம்ல. நல்லா பேசிய. காசு எடுத்துருவா. அவன் தான் எங்களுக்காக கொடுத்துட்டானே. யார் சொன்னா? அவன் தான் சொன்னான். வினத்து, என்னன்னு கேளு. அவன் தான் இல்லையே ராமகிருஷ்ணா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவன் இல்ல ராமகிருஷ்ணா. ஐயா, நீங்க போய் சொல்லுதியே. நான் பட்டி கட்டான உடனே நீ ஏமாத்துறீங்களோ? நல்ல சொல்லு ராமகிருஷ்ணா. என்னத்தை ஏமாத்துறேன்? ஐயா, அவன் காசு தந்துட்டு போயிருக்கான். நாங்க பாக்கலன்னு உடனே இப்படி மாத்தி மாத்தி பேசியல. நல்லாவாயா இருக்கு? நீ வாங்கிட்டு பில் போட முன்ன அவன் போயிட்டான். வேற எப்படி உனக்கு அவன் காசு தந்துட்டு போயிருப்பான்? அதெல்லாம் அவன் நிறைய வச்சிருந்தானே, உரிய இருக்க வேண்டியதானே. அவனுக்குள்ள பிள்ளைய அவன் நிறைக்கவே நீ தருவான்னு சொல்லிட்டு தானே போனான்.
பாத்தியல அவன் பேசுற நியாயத்தை? வெளியூர்ல இருந்து வந்து கடைக்காரனை ஏமாத்தணும்னு பாக்கியலோ? யாருக்கிட்ட எவ்வளவு கான ஜாமான் வாங்கிட்டு காசு தராம பேர்ல நினைச்சியோ? ஏமாத்தணும்னு நினைச்சியோ? நம்ம இதுக்கப்புறம் நம்ம வரமாட்டோமே நினைச்சியோ? என்ன கேட்டு போய் அடிக்கிட்டே போறான். தலையில 2 கையில வைக்க இடம் இல்லைன்னு தலையில வர வச்சிருக்கியோ? நீங்க ட்ரே தந்திருக்கணும், ட்ரே தராம விட்டுட்டீங்களே, அதுதான் நான் தலையில வச்சிருக்கேன். அதுல இருந்துட்டு போட்டோம். நீ வாங்கினதுக்கும் அவன் வாங்கினதுக்கும் காசு தந்துட்டு போ. அவன் கொடுத்துட்டான் பில்லு வாங்கிட்டு போயிருப்போம்ல. பில்லு என்கிட்ட இல்ல இருக்கு. என்கிட்ட காசு இல்ல. அவனை போய் நான் கூட்டிட்டு வரேன். நானும் வரேன் ராமகிருஷ்ணா. அதெல்லாம் முடியவே முடியாது. சேனை கழிச்சு தந்துட்டு போ. இது 10 பவுனு. ஒரு ஆம்பளை 10 பவுன் போட்டுட்டாலே இத உனக்கு என்ன? அப்ப நீ வாங்கினதுக்கும் அவன் வாங்கினதுக்கும் காசு தந்துட்டு போ. என்கிட்ட இல்ல. அப்போ உன் பொருளை வச்சுக்க. நாங்க வச்சுட்டு போறேன். கையில அதை எடுத்து வச்சிரு. சரி ராமகிருஷ்ணா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எடுத்ததுதான். அதை தொட்டாலே காசு கேட்பேன். எடுத்து வச்சுட்டு போவானாம்ல. கொடுத்துரு ராமகிருஷ்ணா. இதுக்குதான் அவன் சிரிச்சுட்டு போனானா? பசுமா மாட்டிக்கிட்டான். நமக்கு நின்னோம்னா நம்ம டாட்டே போட நினைப்பான். வாசப்படி நம்ம ஓடிடுவோம். சரிங்க. எப்படி வரவன்னு பாப்போம். கௌதம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா. அவங்களுக்கு போயிட்டாங்க ராமகிருஷ்ணா. ஐயோ நீயே கொடுத்துரு ராமகிருஷ்ணா. நான் பெறவந்து கொடுக்கேன். நீ யாரு? பெறவந்து கொடுக்கேங்க. வச்சுட்டு வெளியே போ. கொடுத்துருடா. சரி எவ்வளவு ஆச்சு? எப்படி 3000 தான் ஆயிருக்கும். சொல்லுங்க. 2 பேருக்கு சேர்த்து 25,500 ரூபா ஆச்சு. என்னது 25,000 ரூபாவா? பிறகு இந்த ஒவ்வொரு பொருள்லையும் எத்தனை மனுஷனோட உழைப்பு இருக்கு தெரியுமா? அதுக்கு கொள்ளையடிக்க சொன்னாங்க. வச்சுட்டு போடா. சரி ஒட்டில காசு இல்லைன்னா மாவாட்ட சொல்லுவாங்க. ஆமா அந்த மாதிரி இங்க ஏதாவது வேலை இருக்கா? இந்த சிப்பி கொடுக்குற மாதிரி, இந்த கண்ணாடியில இப்படி சிப்பி ஒட்டுற மாதிரி எந்த வேலைனாலும் சொல்லுங்க. நானே என் பொண்டாட்டியும் செஞ்சு கழிச்சு விட்டு போறோம். அந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க கிடையாது. ஒழுங்கா காசு வச்சுட்டு போ. டேய் குடுத்துடா. இருக்குதானே? என்கிட்ட இப்ப கேவலமா நடந்துக்கற. சரி கையில குடுக்குறேன். பாத்தியா கையில எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க பாத்தியா? நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான் அந்த வினோத்து. சரி ரமேஷ்ணா, நம்ம தான் இருந்துச்சுல. நமக்கு மட்டும் கொடுத்ததா கூட எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது கையில. அவனுக்குள்ள கொடுக்க வச்சுட்டான். ஆமா அப்படி அவன் எவ்வளவுக்கு தான் வாங்கினா? 10,500 ரூபாய்க்கு. அப்ப நம்ம தான் அதிகமா வாங்கணுமா? ஆமா கையில அவன் வேணுங்கதை எடுத்துக்கன்னு சொன்ன உடனே அவன் தானே துட்டு செலவு பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டு கூடுதலா எடுத்துட்டேன். அதுவும் வேலை கூடுதலா எடுத்துட்டேன். அதான் கையில நமக்கு கூடுதலாயிட்டு அவனை தேடி போய் அவன் மண்டே உடைக்காம நான் விட மாட்டேன். சந்தமா ராமகிருஷ்ணா எப்படி அந்த உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவா? என்னை ஏமாத்திட்டான். அவன் மட்டும் இல்ல இந்த வெள்ளாட்டுக்காரன் நீ ஏமாத்திட்டான். யார் ராமகிருஷ்ணா அது? கௌதம தான் சொல்றேன். அவளே நேரம் வரைக்கும் இங்க நின்று இருக்கான். ஆமா ராமகிருஷ்ணா, நீ கூப்பிடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் எஸ் ஆனாங்க. பாத்தியா காசு கொடுக்க கூடாதுன்னு போயிருக்கான். பாரு ராமகிருஷ்ணா எப்படி எல்லாம் இருக்காங்க பாரு. சரி வா கையில இதை கொண்டு போய் வினத்துட்டு கொடுத்துட்டு நம்ம கொடுத்த காசை வாங்கிருவோம். அவன் எப்படி தருவான்? வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி தானே ஒண்ணு வாங்க சொன்னான். அவன் வீடு தான் பெரிய வீடு. அங்க எங்க இதை தொங்க போடுவான். நம்ம வீடு சின்ன வீடு தானே. அப்ப நம்ம வீட்டுக்கு வேண்டாமா ராமகிருஷ்ணா? நான் கொடுத்த காசு வேணுமே. நீ யார் ராமகிருஷ்ணா இப்படி கஞ்சி பிசினாரியா இருக்க? ஏன்டி சொல்ல மாட்டேன்? உனக்கு நான் 25,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி தந்திருக்கேன். இப்படி எல்லாம் பேசுற பத்தியா? என்ன பத்தியா சொல்லி காமிச்சிட்ட பத்தியா? அவன் ஒரு நாள் அவகிட்ட சொல்லி காட்டினது கிடையாது நான் இவ்வளவுக்கு பொருள் வாங்கி தரேன்னு. இப்படி சொல்லி காட்டுவா? என்னதான் நம்ம மண்டையில முளை கரைச்சிட்டானே. ஆமாண்ணே நம்பி திருப்பம் பண்ணிட்டானே. அதான கையில நானும் சொன்னேன். சரி வா 1 இல்ல 2 பாத்துருவோம். சரி கையில என்ன எல்லாரும் உரமாவே நிக்கீங்க? இந்த படத்தோட ஓப்பனிங் வந்த மாதிரி பயமா இருக்கா தம்பி எல்லாருக்கும்? மத்தவங்களுக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க நடுவுல நடக்க வேண்டியதானே? நீங்க அந்த ஊர்ல வாக்குப்படி தானே வந்திருக்கீங்க. திக்குவசியம் தென்னாட்டு பண்ணியன் தானே சொல்லிட்டு அழுதியே. பெரிய ஓரத்துல நிக்கிய அது ஒரு மாதிரி கிறக்க வர மாதிரி இருக்கு பாத்துக்கங்க. அதுவும் ஓரத்துல நிக்க ஏங்க என்னாச்சு? அதெல்லாம் கிடையாது. மாப்பிள்ள கீழே பாத்துருப்பாவ அதான் கிறக்க வரதா இருக்கும். உங்களுக்கு அந்த தெரியுமோ? நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேனே. எனக்கு பயம் கிடையாது. என் பொண்டாட்டி என் கூட இருக்கா. இப்படிதான் எப்பவும் சொல்லியே பயம் கிடையாதுன்னு சொல்லியே. ஆனா நடுவுல நடக்க பயப்படுறீல. இவ்வளவு வாய் பேசியல நீங்க இதுக்கு ஓரமணிக்கிய வேஸ்ட் எடுத்துக்கோம்ல. வேஸ்ட் எடுத்துருங்க என்ன மச்சான்? கீழே கண்ணாடி இருக்குல்ல அப்ப பயப்படுறீங்களா மச்சான்? ஆமா மாப்பிள்ள அப்படிதான் வச்சுக்கோங்களேன். வேஸ்ட் மட்டும் கொடுக்கலனா என் புருஷன் அப்படிதான் நடப்பா கண்ணாடி படத்துல. அப்ப நம்மளால நடக்க முடியாது ராஜா. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீங்களுமானே என்ன தம்பி செய்ய? நல்ல குடும்பம் கண்ணாடி பாலம் இருக்கேன்னு உங்களுக்கு நினைவுலையாகும். மறந்துட்டோமா மாப்பிள்ள? இல்லன்னா சேஃப்டி பண்ணிட்டு வந்திருப்போம்ல. சேஃப்டினா என்ன மச்சான் சொல்ல வரீங்க? பிராண்ட் போட்டு வந்திருப்பேன்னு சொல்ல வரீங்களோ? இல்ல மாப்பிள்ள டவுசர் போட்டு வந்திருப்போம்ல. இது வேஸ்ட் இல்லாம டவுசர் மச்சான். அது கிடையாது.
வேஸ்டுக்குள்ளதான் டவுசர் போட்டு வந்திருக்கணும்னு சொல்றேன். ஓ அப்ப இவ்வளவு நேரம் நீங்க ஜெடியை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? என்ன மர்மோனே பொசுக்கு இப்படி சொல்லிட்டியே? எல்லாரும் முன்னாடி அதுவும் எனக்கு ஒரு கௌரவம் இருக்கு என்ன? அப்ப கண்ணாடி படத்துல நடக்க வேண்டியதான மாமா? அதை பொருட்படுத்தாம மறந்துட்டேன். முன்னாடி எல்லாம் போட்டு அலைஞ்சேன். இது ஜெடியா மாமா? இல்ல ராமு மாதிரி பேண்டும் ஜிப்பாவும் போட்டு அலைஞ்சேன். பிறகு கல்யாணத்துக்கு அப்புறம் வேஷ்டிக்கு மாறினேன். காத்துட்டமா இருந்தது அப்படியே இருந்துட்டீங்க அப்படிதானே சொல்ல வரீங்க? அப்படி சொல்ல முடியாது. ஆனா அப்படிதான் என்னமாமா. சரி வாங்க கண்ணாடி படத்துல நடப்போம். நான் ஓரமாவே வரேன். வாங்கி நீ தூக்கிட்டு போங்க, எனக்கு பயமா இருக்கு என்ன? ராணி நானே கண்ணாடி படத்துல நடக்க கூடாதுன்னு தான் ஓரத்தோடி வரணும்னு சொல்றேன். நீ என்னன்னா என்னை தூக்கிட்டு போங்கன்னு சொல்ற. உன்னை தூக்கிட்டு போனா எல்லாரும் என்னைய தானே பாப்பாவ. வேற அசிங்கமா போயிரும். சும்மா கடை ஓரமா நடந்து வா. ஆசையா இருக்கு கண்ணாடி படத்துல நடக்க. அதுக்கு என்ன செய்ய? நீ வேணா என்னை தூக்கிட்டு போ. நானே பயந்து போய் இருக்கேன், நீங்க வரீங்க தானே நான் இருக்கேன். தைரியமா? உன் தைரியத்தை வேற இடத்துல போய் காட்டு போ. அப்ப எனக்கும் ஆசை இருக்கும். உன்னை தூக்கணும்னா நான் கோமன் கிட்ட தான் தூக்கிட்டு போகணும். நல்ல ராணி இருக்கும். சரி விடுங்க, நான் யாரையாவது பிடிச்சிட்டு நடக்கேன். நான் தான் ஓரமா வரேனே, இனி பிடிச்சிட்டு நட. சரிங்க. ஆனாலும் இதுல நடக்கிறதுக்கு இவ்வளவு பயந்து போய் நிக்கல. உங்களால என்ன சொல்ல? யார் அந்த நாட்டாமையும்? நான் தான் நம்பி. ஓ நீங்களா? அதே ஒரு மாதிரி சொல்லுதியே. நீங்களும் தானே கேட்டேன். இப்போ என்ன போச்சு? எல்லாரும் வாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாவ. என்னவா தங்கச்சி சொல்ல வர? சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்க வாங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அப்படி சொல்லல. இவ தேவையில்லாம சண்டை போடுவாவ. அதனால நம்ம முன்னாடி போவோம் திருவள்ளுவர் சிலைக்கு அப்படின்னு சொன்னேன். சரி நீங்க எல்லாரும் போங்க, நான் கிட்ட பேசிட்டு வரேன். என்கிட்டயா? ஆமாக்கா. பெரிய பொண்ணு உனக்கு திருவள்ளுவர் சிலை தான் முக்கியமா? இவ ரெண்டு பேரும் சண்டை தான் முக்கியம். நல்ல வேலை பெரிய பொண்ணு, நானும் அதை மனசுல நினைச்சிட்டு இருந்த பாத்துக்க. எங்க நீ திருவள்ளுவர் சிலைக்கிட்ட கூட்டிட்டு போயிருவேன்னு நினைச்சேன். சண்டை பார்க்காம கூட்டிட்டு போனாங்க. நொறுங்கு தவளான்னு பாப்போம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரிய பொண்ணு. என்ன மாதிரி இருக்கியே? நான் உங்க பொண்டாட்டி உங்களை மாதிரி தானே இருப்பேன். சரி பேச்சுக்கு எல்லாரும் வாங்கன்னு ஒரு தடவை கூப்பிட்டு பாப்போம். சரி பெரிய பொண்ணு. எல்லாரும் வாங்க. என்ன சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? எல்லாரும் அங்க கவனமா இருக்காவு பாரு. நம்மள மாதிரி தான் இருக்காவு போல. ஆமாங்க. என்ன பேசணும்னு சொன்னீங்க என்கிட்ட? என் 100 ரூபா கொடுங்கக்கா. நான் உங்ககிட்ட வாங்கவே இல்லையே. அக்கா எப்பவுமே சொல்லிக்காதீங்க. நான் கீழே போட்டு நீங்க எடுத்தீங்களே அந்த 100 ரூபா கொடுத்துருங்க. நீங்க கீழே போடவும் இல்ல, நான் அந்த 100 ரூபாய் எடுக்கவும் இல்ல. அக்கா தம்பி. அக்கா நீங்க ஓர பண்றீங்க. இல்ல நான் ஓர பண்ணவே இல்ல. ஒழுங்கா சொல்லுங்க. 100 ரூபா கொடுத்துருங்க. இப்ப நீங்க 100 ரூபா தரலனா உங்களை நான் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போட மாட்டேன். உங்க குடும்பத்தையும் நான் போட மாட்டேன். நான் திருவள்ளுவர் சிலையா நான் இங்க பார்க்க வந்தேன். பிறகு சூரியனை பார்க்க வந்தேன். அதையும் நீங்க நிம்மதியா பார்க்க விடல. நான் கிட்ட போய் பார்க்கணும்னு நினைச்சேன். என்னை சூரியன் கிட்டே போக விடல. இப்ப திருவள்ளுவர் சிலையை நீங்க பார்க்க விட மாட்டீங்க. பிறகு என்னோட 100 ரூபா தராம நான் உங்களை பார்க்க அனுமதிக்க மாட்டேன். உங்க அனுமதி கேட்டு எல்லாரும் இங்க நிக்காங்க. அப்ப நீங்க 100 ரூபா தர மாட்டீங்க. நான் எடுக்கவே இல்லைங்க. ஏன் காசு கேட்க? நான் எப்படி கொடுப்பேன்? மச்சான் ஒழுங்கா கொடுத்துருங்க. அவையெல்லாம் தரமாட்டாவ. அவைய சொல்லவே இல்ல. நீங்களாவே முந்திரியே. நான் பேசுனேன்னா அவைய பேசுனேன் என்ன? அவைய மௌன விரதத்துல இருக்காவ. அதனால பேச மாட்டாவ. இன்னும் அவைய காசே வைக்கல. சரிக்கா அதெல்லாம் விடுங்க. நான் உங்களுக்கு நிறைய செலவு பண்ணிருக்கேன். இந்த 100 ரூபாய் எனக்கு தேவையில்ல. நான் உங்களுக்கு அன்னைக்கு மால்ல எல்லாம் செலவு பண்ண பாத்தீங்களா? அந்த காசு நீங்க இப்ப வச்சுட்டு போங்க. எடுத்ததுதான் எடுக்கலன்னு சொல்லிட்டாவ. ஆனா செலவு பண்ணது உங்களுக்கு தெரியும் தானே? அதை தந்துருங்கக்கா. தம்பி எனக்கு வாங்கி மட்டும் தான் பழக்கம், திருப்பி கொடுத்து பழக்கம் இல்ல. வாங்கி தான பழக்கம், திருப்பி கொடுத்து பழக்கம் இல்லல நீ. வாங்க மாமா நம்ம போவோம். அன்னைக்கு வாங்கின பழக்கம் கொடுத்து பழக்கம் இல்ல மாமா. என் செல்ல குட்டினா செல்ல குட்டி தான். இப்பதான் ஸ்னேகா நான் செலவு பண்ண காசுக்கெல்லாம் பலன் கிடைச்ச மாதிரி இருக்கு. உங்க சந்தோஷம் தான மாமா எனக்கு முக்கியம். வாங்க போவோம். என்ன இந்த கண்ணாடி பழத்துல தூக்கிட்டு போறீங்களா? வா செல்ல குட்டி நான் தூக்கிட்டு போறேன். சரி மாமா. அட்ரஸ் அக்க என்ன சீனியா? என்னைய அந்த மாதிரி தூக்கிட்டு போறீங்களா? நீ வெயிட் போட்ட நடந்து வா. நான் குண்டாய்க்கு சொல்ல வரீங்களா? நான் சொல்லல. அத பாத்தீங்க தெரியுமே. ஓஹோ உங்களுக்கு நேரம் சரியில்லை. அது நேரம் சரியில்லாம போய் 2 வருஷம் ஆயிட்டு. இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது ரம்யா. என் தலையெழுத்து அவ்வளவுதான். இப்போ என்ன தூக்கிட்டு போக முடியுமா முடியாதா? சரி தூக்கிட்டு போறேன். வேற அன்னைக்கு போட்டியில நடந்த மாதிரி நடந்துட்டுனா என்ன நீ சொல்லக்கூடாது சரியா? அப்ப என்ன தூக்கிட்டு வேணும்னே போடுவீங்க அப்படிதானே? நான் போட முடியாது. நீ வெயிட் போட்டுட்ட அவ்வளவுதான். எதுக்கு அங்கே நின்னுட்ட? இங்க வா. நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்ட? இங்க வா, நான் இருக்கம்ல. அங்க அந்த பிள்ளைய பாருங்க, பயந்துட்டு எப்படி போயிட்டு இருக்காங்கன்னு. ஆமா, எல வீராப்ப பேசிட்டு அலைஞ்சல. ஏன் அப்படி ஊந்து போயிட்டு இருக்க? பயமால உனக்கு? அங்க இங்க தாவுவே என்ன மாதிரி தைரியமானவன்னு நினைச்சேனே. நான் வெளியில தான் அப்படி, நான் உள்ளுக்குள்ள ரொம்ப பயப்படுவேன் மாமா. அப்பாடே ஒத்துக்கிட்டான். அப்படி ஊந்தே போங்க ரெண்டு பேரும். துள்ளாட்டமா போட்டிய துள்ளாட்டம். உன் முடிய வெட்டலாம்னு நினைச்சேன், நல்லதா போச்சு, தப்பிச்சிட்டேன். ஓ என் பேர முடிய வெட்டன்னு நினைச்சியோ?
ஆமா அந்த முடி வச்சுட்டு தானே ரொம்ப ஆட்டம் போடுதான். அவன் என்ன ஆடுறான்ல, அவனே பயந்து ஊந்து போயிட்டு இருக்கான். பிள்ளை அப்படி பேசியல, பிள்ளை கொஞ்சம் தூக்கிட்டு போங்க ரெண்டு பேரையும். நல்லா இருக்க. நல்லாதான் இருக்கும். பிள்ளைய தூக்கிட்டு போங்க, அடுத்த வருஷமே உங்களுக்கு பிள்ளை. அது வரைக்கும் என்னால கத்துட்டு இருக்க முடியாது. அதான் தெரியுமலே, நீ எப்படி இருந்தானே இருக்க. ஆமா உனக்கு என்ன? சரில பொழைச்சு போ. திவ்யா இங்க வாடி. என்னால வர முடியாது. பாட்டி சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு போங்க. உனக்கும் தானே பயமா இருக்கு. ஆமா ஒண்ணு வேணா தூக்கிட்டு போறேன், அவங்கள எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பாரு திவ்யா நல்லா பிரசன்னா அண்ணனே ஸ்னேகாக்காவும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் தூக்க கூடாத உடனே ஏன் சொல்ல நீ இப்படி பண்ற? வா மாமா தூக்கிட்டு போறேன். ஏல என்னல கொஞ்சிட்டு இருக்க, வீட்டுல இருந்து கொஞ்சி. கன்னியாகுமரியில இருந்து வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆகும்ல, அதான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கையெடுங்க, எல்லாரும் நிக்காங்க. என் பொண்டாட்டி மேல கை போட்டிருக்கேன், யார் என்ன சொல்லுவா? நான் உங்களை கை போடுவேன், இழுத்து போட்டு முத்தம் கொடுப்பேன், யார் என்ன கேப்பா? நீ ஏன் பொண்டாட்டி. சரி வீட்டுக்கு போய் பாத்துக்கலாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கு. சரி என்ன தூக்கிட்டு போங்க, பயமா இருக்கு. அப்படி சொல்லு, நான் எதுவும் பேசணும் மாத்து பேசக்கூடாது சரியா? சரிங்க. தூக்கிட்டான அவளே, நான் என்ன பண்ணுவேன் இப்போ? அவன் மேல தொத்திக்க. இல்ல தொத்தவள அவன் மேல. பேசாம போயிரு பாத்துக்க, தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவேன். நம்ம ஓடிடுமா? சரிங்க. போயிட்டானே. ஆமா எசக்கி, உனக்கெல்லாம் என்ன ஆசை இது? அதுதான் சின்ன சிறுசுல விளையாண்டுட்டாலே இது. உனக்கு என்ன அவன மேல தொத்திட்டு போகணும்னு ஆசை? உனக்கு என்ன தெரியும்? என் புருஷன் இப்படிதான் இருந்தாவ, என்னை விட்டுட்டு போக மாட்டாவ எங்கேயும். அப்படியேப்பட்டது என்னை விட்டுட்டு போயிட்டாவல, அது எனக்கு கவலையா தான் இருக்குல்ல. அதுக்கு என்ன செய்ய? இன்னும் வந்துட்டோம்ல என் புருஷனோட சாயல் கொண்டவன். ஏலே எனக்கு இந்த கண்ணாடி படத்துல நடக்கிறதுக்கு பயமா இருக்கு, தூக்கிட்டு போல. குமரியை விட்டுட்டு கிளவி தூக்கிட்டு போகணும். ஏல அவ தைரியமா நடக்க போலயே, ஆனா அது மேலதான் நிக்கா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என் பொண்டாட்டி அது மேல நின்னாலும் பரவாயில்ல, ஒண்ணு நான் தூக்கிட்டு போக மாட்டேன். கையில உன்னை யாரும் முந்திட்டு இருப்பாங்க நிக்க சொன்னா? ஏன் முஷ்டா நீ அங்க போய் நிக்க போய் தானே இனி அந்த கிளவில தூக்க சொல்றா? உன் தைரியத்தை காட்டு, அதுக்காக இதுவா நேரம்? எனக்கு தைரியம் இருக்கிறதுனால நடக்கேன், நான் பயப்படல ராமகிருஷ்ணா, நான் நல்லா நடந்துருவேன். நேரு விடிய விடிய கதை சொல்லியிருக்கேன். சீதைக்கு ராமனுக்கு வரவு சித்தப்பன்னு சொன்ன மாதிரி இருக்கு. என்ன ராமகிருஷ்ணா சம்பந்தமே இல்லாம பேசுற? நீ தானே சம்பந்தம் இல்லாம பேசுற. நான் தூக்கிட்டு போற வாங்க. நான் வர மாட்டேன், நான் தான் நடப்பேன். நேரு பைத்தியக்காரியில கட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாம் அவதான் நடந்துருவான்னு சொல்லிட்டால, விடல என்னைய தூக்கிட்டு போ. என் ஓடி போன புருஷன் மாதிரியே இருக்கேன். உன் ஓடி போன புருஷனை வர வச்சு அவனை தூக்கிட்டு போய் சொல்லு. இல்ல அது என்னை ஒரு இடத்துக்கு விட்டுட்டு போக மாட்டாவளே. வேற எங்க போயிட்டான்? வேற ஒருத்தியை பார்த்துட்டு போயிட்டாவளே. அதுக்கு நான் என்ன செய்து போ? இல்ல தூக்கிட்டு போல, நீ பயமா இருக்குல்ல. ஒண்ணு செய்தேன், தூக்கி கடல்ல போட்டுட்டேன். நீச்சல் தெரியுங்களா? நீந்தி வா.